சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் லூப்னா அண்ட் பெபிள். இந்த கதையை எழுதினவங்க வெண்டி மெடோர், டானியல் எக்னஸ். கதைக்குள்ளே போகலாமா? லூப்னாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் தெரியுமா? அது ஒரு கூழாங்கல். அந்த கூழாங்கல் பழன்னு வழுவழுப்பா கிரே கலரில் இருந்துச்சு. லூப்னா அந்த கூழாங்கல்ல எங்கே கண்டுபிடிச்சா தெரியுமா? அவங்க அந்த ராத்திரி பீச்சுக்கு வரும்போது அவளுக்கு அது கிடச்சிது. இருட்டி போனனால அவங்க அப்பாவோட கையிலேயே அந்த கூழாங்கல்லை எடுத்துட்டு அவ தூங்கியும் போயிட்டா. அடுத்த நாள் காலையில அவ கண்ணை திறந்து பார்க்கும்போது அவளை சுத்தியிலும் கூடாரங்களா இருந்துச்சு. லூப்னா அவளோட அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில அந்த கூழாங்கல்லை வச்சுக்கிட்டு அந்த இடத்த வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா. இந்த இடத்துலயாவது நம்ம பத்திரமா இருப்போமா அப்படின்னு அவன் மனசுல ஒரு யோசனை ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு வெள்ளை கூடாரத்துல அவளுக்கு ஒரு பெண்ணு கிடைச்சிது. அந்த பெண்ணை எடுத்து அந்த கூழாங்கல்ல அவ ஒரு ஸ்மைலி வரைஞ்சு பார்த்தா. அந்த கல்லு அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. லூப்னா அந்த கூழாங்கல் கிட்ட தன்னை பத்தின எல்லா விஷயங்களையும் சொன்னான். அவளோட அண்ணன்களை பத்தி, அவ வீடை பத்தி, போர்னால அவ இழந்த விஷயங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னான். அந்த கூழாங்கல்லும் அவளோட கதைய அமைதியா கேட்டுச்சு. ஆனா அவ என்ன சொன்னாலும் அவ வரைஞ்ச அந்த ஸ்மைலி அவளை பார்த்து புன்சிரிப்போடையே இருந்துச்சு. லூப்னாக்கு அந்த கூழாங்கல்ல ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் குளிர்காலம் வந்துருச்சு. குளிர்காலம் வந்தா காத்து வேகமா அடிக்கும்ல. ஆனா அவங்க தங்கியிருந்த கூடாரம் அந்த குளிருக்கு தாங்கல. குளிர்ல இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பா இறுக்கமா அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. ஆனா லூப்னா எதை பத்தி கவலைப்பட்டா தெரியுமா? ஐயோ, நமக்கே இப்படி குளிருதே, நம்மளோட கூழாங்கலுக்கு எப்படி குளிரும் அப்படின்னு அவ யோசிச்சா. அப்பா அப்பா, என்னோட கூழாங்கலுக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாது. அதனால இந்த குட்டி பாக்ஸ்குள்ள நான் என்னோட கூழாங்கல்ல பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷூ டப்பா எடுத்து அதுக்குள்ள நிறைய துணிகள்லாம் வச்சு அவ கூழாங்கல்ல பத்திரமா அதுக்குள்ள வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவ படுக்கைக்கு பக்கத்துலயே அந்த அட்டைப்பெட்டியை வச்சுட்டு தூங்கிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டென்ட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்தான். முதல்ல அவன் எதுவுமே பேசல. யாரை பார்த்தாலும் வெறிச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். ஒரு நாள் லூப்னா அவன் கிட்ட போய், இங்க பாத்தியா, இதுதான் கூழாங்கல், இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னான். அந்த குட்டி பையன் எதுவும் பேசாம அமைதியா சிரிச்சான். ஹலோ கூழாங்கல், என்னோட பேர் அமீர் அப்படின்னு அவனும் அந்த கூழாங்கல் கிட்ட பேச ஆரம்பிச்சான். அப்படியே கொஞ்ச நாள்ல அமீரும் லூப்னாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த கூடாரத்துக்கு பக்கத்துல கண்ணாம்பூச்சி விளையாடினாங்க. ஆனா தூங்க போகும்போது லூப்னா ஞாபகமா கூழாங்கல் கிட்ட போய், நீ இன்னமும் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தினமும் சொல்லிட்டு தான் படுப்பா. ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா லூப்னா கிட்ட ஓடி வந்து, நம்ம இங்கேருந்து போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து போறோம்னா அப்படின்னு லூப்னா கேட்டா. நான் நமக்காக புதுசா ஒரு வீடு கண்டுபிடிச்சிருக்கேன், நம்ம அங்க போறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. லூப்னாக்கு சந்தோஷமாவும் இருந்தது, அதே சமயம் கொஞ்சம் சோகமாவும் இருந்தது. ஏன்னா அவளோட நெருங்கிய நண்பனான அமீரை விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற வருத்தம் தான். இதை கேள்விப்பட்டதும் அமீரும் அழ ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு ராத்திரி லூப்னாவால சரியா தூங்க கூட முடியல. அவ அவளோட கூழாங்கல் கிட்ட போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா. கூழாங்கல் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தது. ஆனா காலையிலேக்குள்ள என்ன பண்ணலான்னு லூப்னாக்கு ஒரு யோசனை வந்துச்சு. லூப்னா என்ன பண்ணா தெரியுமா? அவ ஆசையா வச்சிருந்த அட்டைப்பெட்டியையும் அதுக்குள்ள இருந்த கூழாங்கல்லையும் அவ அந்த கூழாங்கல்ல ஸ்மைலி வரைஞ்ச பெண்ணையும் அமீர் கிட்ட கொடுத்தா. அதை பார்த்ததும் அமீர் கேட்டான், ஒருவேளை இந்த கூழாங்கல் உன்னை தேடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இதுல இதுக்கு மேலேயே திரும்பவும் நீ ஒரு ஸ்மைலி வர, அது சந்தோஷமாயிடும் அப்படின்னு லூப்னா சொன்னான். அது சரி, நான் உன்னை தேடுவனே, அப்போ என்ன பண்றது அப்படின்னு அமீர் கேட்டான். நீ என்னை தேடும்போது உனக்கு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் இந்த கூழாங்கல் கிட்ட சொல்லு அப்படின்னு லூப்னா தான் செஞ்சதையே அமீருக்கும் சொல்லி கொடுத்தா.
அவங்க கிளம்புனதும் லூப்னா சொன்னதை கேட்டுட்டு அமீர் அந்த கூழாங்கல்ல பத்திரமா தன்னோட எப்பயுமே வச்சுக்கிட்டான். லூப்னா கிளம்பி போகும்போது அமீருக்கும் அவளோட கூழாங்கலுக்கும் பாய் சொல்லிட்டு கடல்ல ஒரு சின்ன படகு மூலமா கிளம்பி போயிட்டா. இப்போ அமீர் தன்னோட கதையெல்லாம் அந்த கூழாங்கல் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் இன்னொரு கதையோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.